யூதாஸின் மனஸ்தாபம். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து இயேசுவை காட்டிக் கொடுக்க பிரதான ஆசாரியர் யூதாஸ் காரியாத்திற்கு 30 வெள்ளி காசுகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்து விடுகிறார்கள். இதை கண்ட யூதாஸ் மனஸ்தாபப்படுகிறான். தன்னுடைய மனதின் வேதனையில் நான்று கொண்டு செத்து போகிறான். பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இந்த 30 வெள்ளிக்காசினால் யூதாஸை தங்களுக்கு சாதகமாக கிரயத்திற்கு வாங்கினார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவனே இந்த 30 வெள்ளிக்காசிற்காக இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான். யூதர்கள் இயேசுவை துன்புறுத்துகிறார்கள், அவரை மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறார்கள். இதை கண்ட யூதாஸ் காரியோத்து மனஸ்தாபப்படுகிறான். குற்றமில்லாத இரத்தத்தை தான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்ததாக மனம் வருந்துகிறான். இயேசு கிறிஸ்து தமது பாடுகளின் மத்தியிலும் மகிமை அடைந்தவராக இருக்கிறார். இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக பிசாசு யூதாஸுக்குள் புகுந்தான். ஆனால் இயேசுவோ பிசாசின் சதித்திட்டத்தை முறியடித்து மகிமை அடைந்தவராக வெற்றி சிறக்கிறார். இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியாத்து தன் பாவமான செய்கைக்காக மனஸ்தாபப்படுகிறான். யூதாஸ் காரியாத்து செத்துப்போனது ஆலோசனை சங்கத்தாருக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இயேசுவை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவர்களுக்கு மன்னிப்பே இல்லை என்பதை யூதாஸின் மரணம் உறுதி பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுருவும் மனங்கசந்து அழுதான். அவனுடைய மனம் திரும்புதலுக்கும் யூதாஸின் மனஸ்தாபத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பேதுரு மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து தனது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஆனால் யூதாஸோ மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு தன் அழிவை தேடிக்கொண்டான். இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுகிறார். இதை கண்ட யூதாஸ் மனஸ்தாபப்படுகிறான். யூதருடைய கைகளில் இருந்து இயேசு கிறிஸ்து தமது அற்புத வல்லமையினால் தப்பித்துக் கொள்வார் என்று யூதாஸ் ஒருவேளை எதிர்பார்த்திருக்கலாம். தமக்கு மகிமையாகவும் யூதருக்கு அவமானமாகவும் இயேசு அற்புதம் செய்து அவர்கள் மத்தியில் தப்பிப்பார் என்றும், ஆகையினால் தான் பெற்றுக்கொண்ட 30 வெள்ளிக்காசு பாவமான காசா இராது என்றும் யூதாஸ் ஒருவேளை நினைத்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தம்முடைய முடிவை பற்றி சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எழுதப்பட்டிருக்கும் வார்த்தைக்கு விரோதமாக நாம் எதையும் எதிர்பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அது நிச்சயமாகவே நிறைவேறும். எழுதப்படாத ஒன்றை நாம் கற்பனை செய்து பார்த்து கண்ணியில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. யூதாஸை போலவே நம்மில் பலரும் தேவனுடைய தெய்வீக பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் தராமல் நமது சுய சித்தத்திற்கும் சுய சிந்தனைக்கும் சுய விருப்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து அழிந்து போகிறோம். பாவத்தின் பாதை எப்போதுமே சறுக்கலாக இருக்கும். சறுக்கும் பாதையில் நம்மால் நிலைத்து நிற்க முடியாத போது வேறு யாராவது வந்து நமக்கு உதவி புரிவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. பாவத்தின் பாதையில் இருந்து நாம் தான் மனம் திருந்தி வர வேண்டும். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு யாரும் உதவி புரியவில்லை என்று மற்றவர்களை குறை கூறி ஒரு பயனும் இல்லை. யூதாஸ் காரியாத்து தனக்குத்தானே மனஸ்தாபப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த போது அவனுக்கு 30 வெள்ளிக்காசுகள் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அது அவனுடைய கண்களின் பார்வைக்கு அருமையாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டபோதோ அந்த 30 வெள்ளிக்காசுகள் அவனுக்கு அருவருப்பாக தோன்றுகிறது. யூதாஸின் குற்ற மனச்சாட்சி அவனுடைய சரீரம் முழுவதையும் வேதனைப்படுத்துகிறது. தன்னுடைய பாவமான செய்கைக்காக வருத்தப்படுகிறான். இயேசு மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதில் தனக்கும் பங்குள்ளது என்று நினைத்து மனஸ்தாபப்படுகிறான். இயேசுவை கட்டி அவர் முகத்தில் துப்பி அவரை கன்னத்தில் அறைவதற்கு தானே காரணம் என்று நினைத்து யூதாஸ் வேதனைப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்கு பிரதான ஆசாரியர் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்ட போது யூதாஸின் மனசு சந்தோஷத்தினால் நிறைந்திருந்தது. ஆனால் இயேசு மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டவுடன் யூதாஸ் மனஸ்தாபப்படுகிறான். இயேசு கிறிஸ்து தனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் யூதாஸ் நினைவு கூறுகிறான். தனக்கு நன்மையை மாத்திரமே செய்த இயேசுவுக்கு விரோதமாக துரோகம் செய்ததை நினைத்து மனஸ்தாபப்படுகிறான். அவனுடைய குற்ற மனச்சாட்சி அவனை குத்துகிறது. தம்மை காட்டிக் கொடுக்க போகிற மனுஷனை குறித்து அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு கூறிய வார்த்தையை
யூதாஸ் இப்போது நினைவு கூறுகிறான். பாவம் செய்யும் போது அது இனிப்பாக இருக்கும், செய்த பின்பு அது கசப்பாக மாறிவிடும். பாவத்தின் பின் விளைவுகளை நாம் புரிந்து கொள்ளாமல் சில சமயங்களில் பாவத்தின் கண்ணியில் சிக்கிவிடுகிறோம். யூதாஸ் காரியாத்து மனஸ்தாபப்பட்டு இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக தான் பெற்றுக்கொண்ட 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வருகிறான். இந்த 30 வெள்ளிக்காசுகளைத்தான் யூதாஸ் சற்று நேரத்திற்கு முன்பு இயேசுவை விட அதிகமாக நேசித்தான். இப்போதோ அந்த காசுகள் அவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. தீமையினால் சம்பாதித்த பணம் நமக்கு சந்தோஷத்தை தராது. இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்கு முன்பாக யூதாஸ் மனம் திரும்பி இயேசுவை காட்டிக் கொடுக்காமல் தான் பெற்றுக்கொண்ட 30 வெள்ளிக்காசுகளை அவர்களிடமே திருப்பி கொடுத்திருந்தால் யூதாஸிற்கு ஒருவேளை ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் இப்போதோ காலம் கடந்து விட்டது. தான் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு யூதாஸுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை. தீமையினால் சம்பாதித்த பொருளை தன் வசமாக அவனால் வைத்துக் கொள்ளவும் முடியவில்லை. 30 வெள்ளிக்காசுகளை அவன் பாவம் செய்து சம்பாதித்ததினால் அவனுடைய குற்ற மனச்சாட்சி அவனை குத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த வெள்ளிக்காசுகளை தன்னை விட்டு அகற்றி போட வேண்டும் என்று யூதாஸ் முடிவு பண்ணுகிறான். தனக்கு அந்த காசுகளை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே திருப்பி கொடுத்து விட்டு தான் மனம் திரும்பி இருப்பதை அவர்களுக்கு உணர்த்த விரும்புகிறான். இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டான். யூதாஸ் காரியாத்திற்கு இப்போதுதான் அவன் செய்த தவறு புரிகிறது. ஆயினும் யூதாஸ் பேதுருவை போல மனந்திருந்தவில்லை. இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கோரவில்லை. சாத்தானுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். இயேசுவை விட்டு பிரிந்து தனியாக இருந்தான். தன்னுடைய கோழைத்தனமான செயலுக்காக வெட்கப்பட்டு நான்று கொண்டு செத்தான். இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதற்காக யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான். தான் செய்த தவறுகளுக்காக யூதாஸ் மனஸ்தாபப்படவில்லை. யூதாஸ் இயேசுவோடு கூடவே இருந்தவன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்திற்கு பலமுறை ஆபத்து வந்த வேளைகளில் அவர் அந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து அப்புறம் போனார் என்பது யூதாஸிற்கு தெரியும். அதுபோலவே இயேசு தமது வல்லமையினால் இப்போதும் தப்பித்துக் கொள்வார் என்று யூதாஸ் நினைத்திருக்கலாம். ஆனால் யூதாஸ் நினைத்தது போல அங்கு ஒன்றும் நடைபெறவில்லை. தமது ஜீவனை காப்பதற்காக அங்கிருந்து அவர் மறைந்து செல்லவில்லை. தன்னால் இயேசுவிற்கு மரண ஆக்கினை வந்துவிட்டதே என்று மனஸ்தாபப்பட்டான். யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்தான். 30 வெள்ளிக்காசு என்பது அந்நாட்களில் ஒரு வேலையாளுக்கு 115 நாட்களுக்கு கொடுக்கப்படும் சம்பளத்திற்கு சமமான தொகை.